என் பெயர் ராஜா. வயது 23. தூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவன். என் அண்ணனுக்கு வயது 38. கடந்த 2 வருடமாக பெண் தேடி வருகிறோம். ஏற்கனவே முதல் திருமணம் நிலைக்கவில்லை. இறுதியில் கடந்த மாதம் திருநெல்வேலி கிராமத்தில் ஒரு பெண்ணை பார்க்க அண்ணனுக்கு பிடித்து போனது. பெண்ணின் பெயர் லிசி. வயது 22. நல்ல அழகான மாநிறமாக ஒல்லியாக சொக்க வைக்கும் கண்ணோடு இருந்தாள். என் அண்ணனுக்கு இவள் அமைந்தது அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் கிறித்துவ குடும்பத்தைச் சார்ந்தவர்கள். நகை அதிகம் போட முடியாததாலும் பெண்ணுக்கு கல்லூரி முடிந்ததில் இருந்து 5 வருடமாக மாப்பிளை பார்த்து தட்டி கழிவதாலும் மாப்பிளை ஹிந்துவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஒத்துக்கொண்டனர். குடும்பத்திலும் அண்ணனுக்கு வயது 30. தனியாக வீடு உள்ளது என்று போய் சொன்னார்கள். பின் தட்டை மாத்தி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. பெண் பெரியவர்கள் பேசி பொண்ணு அழகாய் இருக்கு, இந்த சம்பந்தத்தை விட வேண்டாம்னு வர திங்கள்கிழமை குல தெய்வ கோவில்ல வச்சு கல்யாணம் வச்சுடலாம், அப்புறமா சர்ச்ல வேணா தேவைப்பட்டா கல்யாணம் வச்சுக்கலாம் என்று பேசி முடிவு செய்தனர். திருமணத்துக்கு 3 நாள் தான் இருந்தது. இவள் தான் என் அண்ணி என்று நினைக்க சந்தோஷமாக இருந்தது. பின் அடுத்த நாள் திருமணத்துக்கு துணி தைக்க அளவு துணியை என்னை வாங்கி வரச் சொன்னார்கள். நான் அடுத்த நாள் காலையில் அவள் வீட்டுக்குச் செல்ல அவள் வீட்டில் திருமண வேலையாக வெளியே சென்று இருந்தனர். என்னை பார்க்க நான் மாப்பிளை தம்பி, வீட்டுல அளவு துணி வாங்கி வர சொன்னாங்க என்றேன். அவள் என்னை சோபாவில் அமரச் சொல்லி காபி போட போனாள். பின் நானே பேச்சு கொடுத்தேன். திருமணத்துக்கு வேறு இன்னும் 2 நாள்தான் உள்ளது என்றேன். ஆமா, என்ன பண்றது, திங்கள் விட்டா மார்கழி மாசம் வருது, திருமண வேலை ரொம்ப இருக்கும்ல என்றாள். நான் ஆமா என்றேன். பின் அவள் அளவு துணி கவரில் வைத்து கொடுத்தாள். நான் கிளம்ப எந்திரிக்க ஒரு நிமிஷம், என்னைக்கு தைச்சு சேலை கிடைக்கும் என்றாள். நான் சண்டே என்றேன். பின் அவள் தயங்கி நீங்க தானே தைச்சு வாங்கி கொண்டு வருவீங்க என்றாள். ஆமாம் என்றேன். உடனே கிளம்ப எந்திரிக்க என் அருகில் வந்து நின்று பின் தயங்கி ஒன்னு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே என்றாள். உங்க அண்ணாவுக்கு உண்மையான வயசு என்ன என்று கேட்க நான் திடுக்கிட்டு நின்றேன். பயப்பட வேண்டாம், தரகர் நிச்சயத்துல சொன்ன வயசை விட மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தி, அதை ரொம்ப பெருசு பண்ணிக்க வேண்டாம்னு காலையில் சொன்னாரு. எனக்கும் நிறைய பார்த்து அமையல, தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல என்றாள். நான் தயங்கி 38 என்றேன். பரவால்ல, தெரிஞ்சுக்கத்தான் என்றாள். பின் ஞாயிறு அன்று கல்யாண துணி கொடுக்கச் செல்ல வீட்டில் அனைவரும் இருந்ததால் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் அவள் முகத்தில் ஏதோ வெறுமை இருப்பது தெரிந்தது. அண்ணி குடும்பத்தால் சொன்ன நகை முடியாததால் எங்கள் குடும்பத்தில் சலசலப்பு உண்டானது. திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று இருந்தது. பின் அடுத்த நாள் கல்யாணம் முடிய அவள் முகம் கொடுத்து பேசாததால் எங்க குடும்பத்தினர் அனைவரும் பெண் மேல் கோபத்தில் இருந்தனர். இரவில் எங்கள் ஊரில் பெண்ணின் குடும்பத்தை எங்கள் குடும்பம் சரியாக கவனிக்காததால் அண்ணி கோபமாக இருந்தாள். எங்கள் வீட்டிலே இரவுக்கு ஏற்பாடு செய்தோம். அவளுக்கு எங்கள் வீடு கூட்டு குடும்பம் மற்றும் போதுமான அறைகள் இல்லாததால் பிடிக்காதது போல் தெரிந்தது. பின் இரவுக்கு என் அறையை ஏற்பாடு செய்து கொடுத்தனர். என் அறையின் பெரிய பலகைகள் போட்டு மேல் அரிசி மூட்டைகள் வைக்கும் பரண் உள்ளது. அதுவே தனி அறை போல் இருக்கும். அதன் மேல் செல்ல வழி வெளியே உள்ளது. நான் அதன் வழியே சென்று அறை நன்றாக தெரியுமாறு மூட்டைகளுக்கு நடுவில் இருந்து கொண்டேன். முதலில் அண்ணி வர அண்ணன் சற்று போதையில் சிகரெட் பிடித்தபடி வந்தான். பின் சற்று நேரம் அவளிடம் பேசி விட்டு அவளிடம் போக அவள் இன்னைக்கு வேண்டாம் என்றாள். அப்புறம் எப்போவாம் என்று என் அண்ணன் கேட்க எனக்கு சிகரெட் நாத்தம் பிடிக்காது, வேண்டாம் என்றாள்.
அன்று எதுவும் நடக்காதது ஏமாற்றத்தை கொடுத்தது. அவள் தம்பி தம்பி என்று அழைத்து சின்ன பையன் போலவே பார்த்தாள். ஞாயிற்று கிழமை காலையில் மட்டும் அண்ணி சர்க்கு சென்று விட்டு உடை மாற்ற அறைக்குள் சென்றாள். அண்ணா உறங்கிக் கொண்டு இருந்தாலும் இவள் வந்தவுடன் எழுந்து கொல்லைப்புறம் சென்று கிணற்றில் தண்ணீர் இறைத்து அண்ணாவை குளிப்பாட்டி விடுவாள். பின் அவளும் நனைந்து விட்டு கிணற்று நீரை சிறிய பாக்கெட்டால் இறைத்து குளித்து விடுவாள். அப்படியே 2 மாதம் ஓடியது. அதன் பிறகு எங்கள் குடும்பத்தார் வரதட்சணையாக மீதம் உள்ள நகையை கேகச் சொல்லி அண்ணாவை துண்டிவிட, அதன்பின் அண்ணா அண்ணியை சரியாக கண்டு கொள்வதில்லை. அதன்பின் அடிக்கடி சண்டை வர அவர்கள் சரியாக பேசுவதில்லை. அண்ணியும் சோகமாக இருப்பாள். அதன்பின் அவர்கள் சரியாக பேசுவதில்லை. அண்ணியும் சோகமாக இருப்பாள். அண்ணனும் நிரந்தர வேலை கிடைத்து சென்னை சென்று விட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் என்று நினைத்தேன். அதற்குள் இவளுக்கு நாள் தள்ளி போனதால் கர்ப்பம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள். வீட்டிலும் வாரிசு வருவதால் யாரும் பிரச்சனையை கிளப்புவது இல்லை. என் வீட்டில் அனைவரும் அப்பொழுது காசிக்குச் சென்றனர். எனக்கு காலேஜ் இருப்பதால் என்னை கர்ப்பமாக இருக்கும் அண்ணிக்கு துணையாக விட்டுச் சென்றனர். பின் நானும் அண்ணியும் தனியாக வீட்டில் இருந்தோம். அவளது சிறு வயது கல்லூரி ஆல்பத்தை பார்த்து கொண்டு இருந்தேன். அதில் அவள் பட்டமளிப்பு புகைப்படம் கண்ணில் பட்டது. அந்த போட்டோ பின்பக்கம் மறைந்து இருந்தாலும் கடைசியில் சிரோ எண் மட்டும் ஓரமாக சிறிதாக தெரிந்தது. நான் 2010ஆம் வருடமாக இருக்குமோ என்று யோசனை செய்து கொண்டு நான் காட்டிக்கொள்ளாமல் ஏதோ ஒன்று இதில் இருப்பதாக தோணியது. அண்ணி உங்க வயசு என்ன என்றேன். 27 என்றாள். நான் சும்மா இல்லாமல் உங்க வயசும் அதிகம் போலத்தான் உள்ளது. அப்படி எல்லாம் இல்லை என்று படபடத்தாள். உங்க வயசு 30 சரியா என்றேன். அவள் இல்லை 27 தான் என்றாள். சரி நான் வீட்டுல போய்ச் சொல்றேன். அவங்க கிட்ட இதைச் சொல்லுங்க என்றேன். அவள் பயத்தில் எப்படி தெரியும் என்றாள். அதெல்லாம் அப்படித்தான் என்க. அவள் அருகாமையில் வந்து சொல்ல போறியா இல்லையா என்க. சொன்னா தப்பா நினைப்பீங்க என்றேன். என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடாம வா போன்னு கூப்பிடு. சொல்லு தப்பா எல்லாம் நினைக்க மாட்டேன் என்றேன். நான் உங்க அழகை பார்த்துச் சொன்னேன் என்க. தீ ராஸ்கல் பொய்யா சொல்ற என்றபடி பட்டமளிப்பு விழா போட்டோவை எடுத்தாள். இதை அன்னைக்கே ஒளிச்சு வைக்கணும்னு நினைச்சேன். உன் கண்ணுல மாட்டிக்குச்சு என்றாள். நான் சரிதான், சும்மா விளையாட்டுக்குச் சொன்னேன் என்றேன். அவள் நீ மோசமான பையன் அண்ணியையே பாக்குற என்றாள். நான் அழகா இருந்த பார்க்க வேண்டியது தான என்றேன். ரொம்ப ஆசை தான். நான் உங்களுக்கு அண்ணி முறை என்க. நானும் ஆமா அத்தை பொண்ணு முறையா இருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றேன். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்க, நான் எல்லா அண்ணின்னா வயசானவங்க உறவு மாதிரி இருக்குல்ல என்க. பரவால்ல உங்களுக்கு பிடிச்சா அத்தை பொண்ணு முறை வேணாலும் வெச்சுக்கோங்க, ஆனா மனசுல வச்சுக்குக்கோங்க என்று சொல்லிச் சிரித்தபடி சென்றாள். பேசுனா நல்ல வாயடி தான் போல என்று நினைத்தேன். பின் அன்று இரவு டவுன் சென்று தனியார் ஆஸ்பத்திரி சென்று டெஸ்ட் செய்ய உடன் என்னை அழைத்தாள். அங்கு சென்று பார்க்க சும்மா தான் தேதி தள்ளி போயிருக்கு, கரு உருவாகவில்லை என்று குண்டை தூக்கி போட்டனர். பின் என்னிடம் நான் அவள் கணவன் என்று நினைத்து கொண்டு வழக்கம் போல் இருங்கள், சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க, குடிக்காதீங்க என்று டாக்டர் சொன்னார். எனக்கு டாக்டர் அவள் புருஷன் என்று நினைத்து பேசுவது சந்தோஷமாக இருந்தது. பின் அண்ணியிடம் போன தடவை தானே புருஷன் சரியாய் சாப்பிடாம குடிச்சுட்டு இருக்காருன்னு சொன்ன, அதன் இவருக்கு அட்வைஸ் பண்ணுனேன் என்றார். அவளும் அதிர்ச்சியில் சரி டாக்டர் என்றாள். அப்புறம் உங்களுக்கு 38 வயசு ஆகுறதால குழந்தையை தள்ளி போட வேண்டாம், டெய்லி சந்தோஷமாக இருங்க,
பின் அதிர்ச்சியோடு இருவரும் வெளியே வந்தோம். பின் இருவரும் கண் பார்த்து பேச கூச்சப்பட்டோம். அவள் என்னை பார்த்து, என்னங்க டாக்டர் சொன்ன மாத்திரையை வாங்கிட்டு போயிரலாமா என்றாள். நானும் சரி என்று மெடிக்கல்ஸ்க்கு வண்டியை செலுத்தினேன். அவள் பைக்கில் அமர நான் வண்டியை ஓட்டினேன். மழை வேற பெய்யத் தொடங்கியது. வாங்க போங்க என்று அவள் என்னை அழைப்பது கூடுதல் சந்தோஷத்தை அளித்தது. பின் மெடிக்கல்ஸ் சென்று விட்டு வர, அதற்குள் அவள் தோழி ஒருத்தியை அண்ணி பார்க்க, அவர்கள் பேசிவிட்டு, அவள் என்னை பார்த்து, இது தான் இந்த வீட்டுக்காரரா என்க. அவள் ஆமாம் என்று சொல்லிவிட்டு, வண்டியை எடுங்க மச்சான் போலாம் என்றாள். நான், என்னை வாங்க போங்கன்னு மரியாதையை எல்லாம் கூப்பிட வேண்டாம், வா பொன்னே கூப்பிடுங்க என்றேன். அவள், எனக்கு அப்படி கூப்பிடத்தான் பிடிச்சுருக்கு, நீயும் வேணா என்னை வாடி போடி இல்ல லிசின்னு பேர் சொல்லி கூப்பிடு பிரச்சனை இல்லை நு சொன்னாள். நான், டாக்டர் சொன்னபடி இருக்கலாமா என்றேன். அவள் சிரித்தபடி, வீட்டுக்கு வா, உன்னை என்ன பண்றேன் பாரு என்றாள்.